ரெண்டு பேர் ஒரு ஆளா? ஐயோ, வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சபீரியாஷன். மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு படம் பார்த்து. கடைசியாக நம்ம வந்துட்டு எந்த படம் பார்த்துருந்தோம்னா ஆவேசம் படம் தான் நம்ம பார்த்துருந்தோம். பாட்டாக நம்ம போட்டிருந்தோம் மக்களே. அதோட வந்துட்டு எந்த படமும் நம்ம பார்க்கவே இல்லை. அதனால இன்னைக்கு வந்துட்டு படம் பார்க்க போகிறோம். எந்த படம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குருவாயூர் அம்பல நடையல். அந்த படம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்குலேருந்து ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. பாட்டாக நம்ம போட போகிறோம். எத்தனை பாட்டு வர போகுதுன்னு எனக்கு தெரியல மக்களே. கண்டிப்பாக வேற மாதிரி இருக்க போகுது இந்த படம் மக்களே. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா விபின் தாஸ் சார். இவர் வந்துட்டு எந்த படம்லாம் எடுத்திருக்காரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பார்த்த படம்னா ஜெய 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 ஏ அந்த படத்தை வந்து எடுத்தவர் தான் மக்கள் இவர். ஏன்னா எனக்கு பிடிக்கும் அந்த படம், நான் பார்த்துருக்கேன், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் செம்மையாக இருக்க போகுது. அதனால தான் இந்த படமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிருத்திவிராஜ் இருக்காரு, அப்புறம் வந்துட்டு பேசல் ஜோசப் இருக்காரு, அப்புறம் வந்துட்டு நிக்கிலா விமல் அவங்களும் இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு ஆனீஸ்வர ராஜன் அவங்களும் இருக்காங்க மக்களே. இவங்க 4 பேர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்கள தவிர இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மக்களே. இவங்க 4 பேர் தான் வந்துட்டு மெயின் கேரக்டர். அதனால இவங்க பேர் நான் சொன்ன மக்களே. இவங்களை தவிர இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா அங்கிட் மேனன், அவர் தான் போட்டிருக்காரு. ப்ரொடியூசர் பண்ணது யாருன்னா பிருத்திவிராஜ் சார் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 90 கோடி வந்துட்டு கலெக்ஷன் வாங்கியிருக்கு பாருங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட படம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மக்களே. இந்த படம் வேற மாதிரி இருக்க போகுது. என்ன மாதிரி இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது நம்ம பார்த்துடலாம். நம்ம பாட்டாக தான் போட போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு ஆவேசம் படத்துக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களா அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இந்த படம் பார்க்கலாம் மக்களே. உங்க கூட சேர்ந்து பார்த்துடலாம். பார்க்குறவங்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த படம் பார்த்துடலாம் மக்களே. லெட்ஸ் அண்ட் கோ துபாய். சைதி அண்ணா சாத்தா சவாஜ். நான் அரபு வார்த்தையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. லவ்ஸ் நாட் ஹேவல் அத்தகதார் இன்ன கொதுருக்கு சேர்ப்புன் முபாரக் கபீரா ஃபி கேரளா மாவத் குருவாயூர். அவர் ஊர் வந்து பெருமையா பேசுறாரு. கேரளாவா? ஆய்வா குருவாயூர் அம்பல நடையில் குருவாயூரப்பன் கோவில். எதுதான் சொல்றாங்க? குருவாயூர் அம்பல நடையில். இது அழகா வருது டைட்டில். இந்த பேர்ல வந்துட்டு கேரளாவில் ஒரு ஊர் இருக்கு மக்களே, குருவாயூர் அம்பல நடையல். அச்சன். அப்பா எங்க இருக்கீங்க? ரொம்ப நேரம் கால் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க குருவாயூர் கோயில்ல இருக்கோம்டா. போனை கிளாக் ரூம்ல வச்சிருந்தோம். நிறைய வேண்டுதல் இருந்தது இல்ல, அதுல கொஞ்சம் நிறைவேற்றணும். நீதையும் கையோட செஞ்சிருக்கீங்கல்ல. டேய் முட்டாள், எல்லாம் நீ உங்க அம்மா வந்து நிறைவேற்றுங்க. கல்யாணமே வேணான்னு சுத்தின இந்த 5 வருஷத்துல உங்க அம்மா வண்டி கணக்கால வேண்டுதல் வச்சிருக்கா. எந்திரிச்சு போய் என்னாச்சு புரோக்கர் சார் எதுவும் ப்ரமோஷன் கொடுத்தாரா? கலாச்சதெல்லாம் போதும், சார் தருவார். இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சது நான் தானே, நிச்சயம் ஒன்று சார் தருவார். அதனால உங்களுக்கு என்ன கிரெடிட்? உன்னோட அண்ணனுக்கு நீ கிளாஸ்மேட்டுங்கிறதால உன்னை கூப்பிட்டு வினு சாரை பற்றி விசாரிச்சாரு, அவ்வளோதானே விஷயம். ஆனால் அது நடக்க நான் தானே காரணம். வினு சாரை பற்றி நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா? வினு சாருக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் வேற வேலை பார்க்க வேண்டிய. உங்களுக்கு மொழி தெரியுதோ இல்லையோ, ஒரு ஆளை நக்கல் அடித்தா உடனே சிரிச்சிட வேண்டியது. இவ்வளவு தூரம் வந்ததுனால அஞ்சலி வீட்டுல புக் பண்ண ஆடிட்டோரியத்தை போய் பார்த்துட்டு வந்தோம். நல்ல வசதியான ஆடிட்டோரியம் தான், கோயிலுக்கு பக்கத்துலயே தான் இருக்கு. எந்த ஆடிட்டோரியம் அது? ஸ்ரீ பார்வதி ஆடிட்டோரியம். மூஞ்சில மாறிடுச்சு. அப்பா மகனே, அந்த ஆடிட்டோரியம் வேண்டாம். அவங்க புக் பண்ணிட்டாங்கடா. நான் உங்ககிட்ட என்ன சொல்றது? உன்னை காதலிச்சு ஏமாத்திட்டு போன பொண்ணு பேர்ல இருக்கிற ஆடிட்டோரியத்துல உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஓ, அந்த இடத்துல எனக்கு வேணாம்ப்பா. நீ கல்யாணத்துக்கு வரும்போது ஆடிட்டோரியத்துல இருக்கிற போர்டை பார்க்காம இருந்தா போதும். என் கல்யாண இன்விடேஷன்லயே அந்த பேர் வருமேப்பா. உன் கல்யாண பத்திரிகை நீ ஏன்டா படிக்கணும்? விட்டு தொலையேன்.
அனி இந்த இன்விடேஷனை பார்த்தா யாரா இருந்தாலும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவாங்க. வினு அஞ்சலி கையெழுத்து நல்லா இருக்குல்ல? வித் தி பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் அனிருத், ஷம்சுதீன் அண்ட் ஆனந்தனா. ஆனந்தன் இது என்னடா இது? டேய், கட்டிக்க போற பொண்ணோட அண்ணன் பேர் காம்ப்ளிமெண்ட்ஸ்ல யாரா போடுவாங்களா? போடுவோம். கைதில பரம்பரை வினு ராமச்சந்திரன் போடுவோம். நீ அவரோட பேர் கூட இடம் இல்லைன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சு போடாம இருந்துக்கலாம்ல. அப்படி சொன்னா நம்ம பேரை கட் பண்ணிட்டு ஆனந்த் அண்ணன் பேரை போட்டுருவான். அதான் அதுக்காக இந்த அளவுக்கு மச்சம் மேல பாசம் இருக்கணும். உன் அண்ணன் இருக்கான்ல, கொஞ்சம் ஓவர் தான். கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஓவர். ஏன் ராமண்ண, யார் இந்த ஆனந்தன்றது? அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட அண்ணன். ஏன்? அது 2 நாளைக்கு முன்னாடி வினு கல்யாணத்துக்கு கூப்பிடும் தான் சொன்னான் அவரை பற்றி. இவன் நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது அஞ்சலியான ஆனந்தை தான் இவன் கல்யாணம் பண்ணிக்க போறானோன்னு தோணும். ஆனா வினுவையும் குத்த சொல்ல முடியாது. இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னவன் இவ்வளவு தூரம் மாறி இருக்கான்னா அது ஆனந்தோட திறமைதான். ஆனந்துக்கும் வினுனா அவ்வளவு உயிர். ஆமா, வினு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நல்ல ஆள்தான். ஆனந்த் ஒரு அப்பாவி பையன். அவன் ஒரு சாதி. யார் ஆனந்தனே? இவரு தான் ஆனந்தனா? செம்மவே வைக்கிறாரு. கோம்பி வராதுன்னு சொன்னாங்க. மறுபடியும் அவளை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா? படிச்சு சொன்னதுக்கு என்னடா பிரயோஜனம்? இனிமே அவளை பத்தி யோசிச்சு வருத்தப்படவே மாட்டேன்னு முந்தானேத்து தானே நான் சத்தியம் பண்ண. கரெக்டு தான். ஆனா வினு, நீ இப்ப எதுக்கு அவளை பத்தி யோசிச்ச? கல்யாணம் நடக்க போற ஆடிட்டோரியத்தோட பேர் அவ பேர் ஆனந்தனா. மண்ணாங்கட்டி. டேய், அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு என் வாழ்க்கையில 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த கல்யாண விஷயத்தை எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த 5 வருஷம் 10 வருஷம் ஆயிரும். மறந்துடுறா வினு. மறந்துட்டேன். நம்ம அறிமுகமாக இருந்ததை விட இப்ப என்கிட்ட மாற்றம் இல்லை. இனி கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட போகும்போது அவ பேரை சொன்னமே தான் நான் யோசிக்கிறேன். அது உனக்கு தானே அமைச்சிருக்கடா வினு. உன் வாழ்க்கையை நாசம் பண்ணா அதே பேர்ல இருக்கிற கல்யாண மண்டபத்திலேயே நீ ஏன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி ஒரு புது வாழ்க்கையை தொடங்குற. அதுதானே ஹீரோயிசம். நான் இல்லை, நீங்க தான் ஆனந்தம் தான் ஹீரோ. நீங்க கொடுக்குற இந்த மோட்டிவேஷன் இருக்குல்ல, அதுதான் என் வாழ்க்கையை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. உனக்கு என்ன மன கஷ்டம் இருந்தாலும் எனக்கு கால் பண்ற. உனக்கு நான் இருக்கேன்ல. சத்தியமா சொல்றேன்னா, நான் ஊருக்கு வருது என் கல்யாணத்துக்காக இல்லை, பின்ன என் ஆனந்தனோட சந்திக்கிறதுக்காக. என்ன புண்ணியம் பண்ணணும். என்ன இருந்தாலும் உங்களுக்குள்ள இருந்த கஷ்டம் விலகிடுச்சுல்ல. இருந்தாலும் கல்யாணத்துல ஏதாவது தடை வருங்களா? நாளைக்கே கொடுக்க ஆரம்பிக்கணும். ஆசையான ஒருத்தர் கையில தான் முதல் பத்திரிக்கை கொடுக்கணும்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. டேய் சோடா புட்டி, கருப்பு சாதத்தோட கல்யாணம். ஓகே, நான் ஒரு இன்விடேஷன் எடுத்துக்கிட்டேன். கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நான் இருப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் போயிடுச்சு. இல்ல, இவன் ராசியான ஆள் தானே? ஆமா, இவன் பயங்கர ராசியான ஆளு. இவன் சொன்ன ஹாப்பி நியூ இயரை கேட்டுட்டு லாஸ்ட் ஜனவரி 1ஆம் தேதி பிரஸ்ஸை திறக்க வந்தனா, பிரஸ்ஸை திறந்தது அக்டோபர்ல தான். ஆக்சிடென்ட் ஆகி 10 மாசம் வீட்லயே கிடந்தேன். எல்லாம் போச்சு. என்ன நடக்குது? ஏதோ பைக்கு போறத பாத்தீங்கல்ல, அது மாதிரி வினுவோட கல்யாணமும் ஸ்மூத்தா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நடக்கும். அந்த மாதிரி நடக்காத. போன பைக்கா அது? ராமகிருஷ்ண பொதுவான் ஜெயா நிவாஸ். ஜெயா நிவாஸ். ஹலோ அண்ணா.
என்ன முக்கியமான வேலை? ஆ? வினோக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசலாம்ல. ம் நீ கட்டிக்க போற பையன் தானே அவன். இப்போவே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? நான் கால் பண்ணி பேசிட்டு தானே இருக்கேன். எங்க கால் பண்ண நீ? உங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைங்க இருக்கு அவனுக்கு. நீ அவனுக்கு கால் பண்ணா அவனுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும். கூப்பிடு கூப்பிடு, இப்பயே கூப்பிடு. ஆ ஓகே, சரி கூப்பிடுறேன். வினுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை வினுவுக்கு இல்லை, நம்ம பையனுக்கு தான். நீ முதல்ல அந்த அட்ரஸ் எழுதி முடி. ம், கல்யாணத்துக்கு வரவங்கள நம்ம கிட்ட கேட்பாங்க ஆனந்தோட ஒய்ஃபும் குழந்தையும் எங்கன்னு. நாம அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா என்ன? வேணா அவனே போய் கூப்பிட சொல்லு, என்னால் எல்லாம் முடியாது. நம்ம ஓ, வீட்ல அவர் ஒரு காயம் நல்ல நடந்துருச்சு. பையன் இருக்கும்போது அவன் இங்க இருக்கணும்ல. அவன் இங்க வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு தெரியாமல் நம்ம கூப்பிட போனா அவன் குணம் என்னன்னு உனக்கு தெரியும்ல, நம்மளை பிடிச்சு தொங்க விட்டுருவான். அவனால் வந்த பிரச்சனை தானே, அவனே இதுக்கு ஒரு முடிவு தேடட்டும். அதுக்கு நான் என்னங்க செஞ்சேன்? நீ ஏதாவது செஞ்சேன்னு இப்ப நான் சொன்னேன் ரமணி. இந்த கப் எடுத்துட்டு போன்னு சொல்றதுக்காக தான் உன்னை பார்த்தேன். வேற என்ன? சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையா? நல்லா இருக்கு இந்த எடிட்டிங்கு. ஆனந்தனை கால் பண்ணாரு உனக்கு? செமையா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஆனந்தனாவும் நானும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஒரே இடத்துல இல்லை. அது ஏன்? அது அப்படிதான். எனக்கு எப்பவும் கால் பண்ணுவார். ம். அப்புறம் அப்புறம் ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது கேளுங்க. ஆனந்தனுக்கு ஷர்ட் பிடிக்குமா, டிஷர்ட் பிடிக்குமா? கேட்கறதுக்கு வேற எதுவும் இல்லையா? நான் போனை வச்சிருவா. வேணாம் 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 வேணாம். கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு வீட்டில்? ஏற்பாடெல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. கல்யாண ஏற்பாடுனாலே கலகலப்பாக தானே இருக்கும். ஆமா, ஆளுங்க, ஆர்ப்பாட்டம், குழந்தைங்க. அண்ணியும் குழந்தையும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஒண்ணுதான் மிஸ்ஸிங். அது நானே உங்ககிட்ட கேட்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனந்தனுக்கும் அன்னைக்கும் இடையில அப்படி என்ன பிரச்சனை? 24 மணி நேரமும் மச்சானும் மச்சானும் தானே விடாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கேள்வி அவர்கிட்டயே கேட்டுக்கலாம்ல. ஆனந்தனா சொல்றா, என்ன பண்ணுறீங்க? வழக்கம் போல தான் குக்கிங். நான் இங்கே போர் அடிச்சு உட்காந்துருக்கேன். ஆரம்பிக்கலாம். ஆனந்தனா, எனக்கு 2 விஷயத்துல மனம் வருத்தம். என்னடா? இவர் அங்க அடிக்கிறாரு, இவர் இங்க அடிக்கிறாரு. எனக்கு ஆனந்தன் மாதிரி ஒரு பிரதர் கிடைக்கல. வினு, இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒழுக்கமான பந்தம் எது தெரியுமாடா? அது இந்த மச்சானுங்களுக்குள்ள இருக்கிற பந்தம் தான்டா. காதல் பண்றவங்க கூட இல்லடா, இது ஒரு ஃப்ளோ. ஆனந்தனை நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்னடா இது, காதலை பத்தி சொன்ன உடனே வாழ்க்கை பூரா எப்படியே இருக்கணுங்கிறது தான் முடிவா? இதுக்கு மேலேயாச்சும் மறக்கலாம்ல. டேய், உன் மனசுல எந்த அளவுக்கு அவ ஆழமா பதிஞ்சிருக்கான்னு எனக்கு புரியுது. அவ்வளோ ஆழமா ஒரு பொண்ணை விரும்புறதுக்கு நல்ல மனசு இருக்கிற ஒரு ஆளால தான் முடியும். அதுதான் என் தங்கச்சி உனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நான் உன்கிட்ட பார்த்த நல்ல குவாலிட்டி. அவ போட்டோ இருக்கா உங்ககிட்ட? யாருது? அஞ்சலியோடதா? அஞ்சலியோடது இல்ல, உன் பழைய காதலியோடது. அந்த அழகே லைலா. யாருன்னு தெரியல அது. இல்லையே. இல்லைன்னு தான் தோணுது. இருக்கும், எனக்கு தெரியும். வேணும்னே தேடி பார்க்கலாம். நீ அந்த போட்டோ எடுத்து அதை எரிச்சிடும், எரிச்சு சாம்பலாக்கிடும். அப்படி பண்ணா ஒருத்தரை சீக்கிரமா மறந்துட முடியும்னு சொல்லுவாங்க. சரி. ஆனால் ஆனந்தன்னா நீங்கள் 2வது மன வருத்தத்தையும் கேட்கணும். அது யாரா இன்னொருத்தி? இன்னொன்னெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. உங்களுக்கு
உனக்கு ஞாபகம் இருக்கா ஆனந்தண்ணா? அன்னைக்கு அஞ்சலியை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் கால் பண்ணப்போ கோவப்பட்டு கால் கட் பண்ணிட்டேன். அன்னையிலேருந்து எனக்கு தொடர்ந்து கால் பண்ணி ஒரு அண்ணன் மாதிரி கூடவே இருந்து என் பிரச்சனை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்து என்ன ஒரு புதுவாக மாற்றிருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட நல்லா சந்தோஷமாக வாழ்கிறத நான் பார்க்கணும். அது அதெல்லாம் நடக்காது வேணும். நடக்கும். நீங்கள் இப்போ சொல்லுங்கண்ணா, என்ன உங்களுக்குள்ள அப்படி பிரச்சனை? நீ எவ்வளோ கட்டாயப்படுத்தி கேட்டாலும் அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சோர்ந்துட்டேன். எது? இதில் நான் அந்த சோர்வை சொல்ல வரல. வேற வேற சில பிரச்சனைகள் இருக்கு வினு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் போய் அண்ணியை கூப்பிட்டு வீட்டுக்கு வாங்க. இல்லை வினு, நண்பெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. பழைய அன்பெல்லாம் அவ்வளோ ஈஸியாக மறந்துட முடியாது ஆனந்தண்ணா. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, உங்கள் ஃபோனில் அண்ணியோட ஃபோட்டோ இருக்குல்ல, இல்லையே, இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. எதுக்கு? நீங்கள் அதை எடுத்து உங்கள் ஃபோனோட வால்பேப்பராக வச்சுருங்க. அப்படி நீங்கள் டெய்லி அண்ணியோட ஃபோட்டோவை பார்க்கும்போது உங்கள் மனசு தன்னால் மாறும். அது தேவையா? தேவைதான். நான் ஃபோட்டோ எரிக்கணும்னா நீங்கள் இதை செய்யணும். ஆனந்தம் தான் உங்கள் வீணு சொல்கிறேன், மறுக்காதீங்க. குருவாயூரப்பனுக்கு முன்னாடி என் கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கும் அஞ்சலிக்கும் ஒரு சைடில் ஆனந்தம்னா, இந்த சைடில் எங்கள் அண்ணி கம்பீரமாக நிற்கணும், நடுவில் உங்கள் குழந்தை இருக்கணும். என்ன நடக்கிறது தெரியல. சரி, ஐயா என்ன பாட்டு? ரெண்டு பேரும் ஒரு ஆளா? ஐயோ, ரெண்டு பேரும் ஒரு ஆளு தானா? ஆமா, இது வேற மாதிரி நடக்க போகுது. ஐயோ, இந்த டிஸ்ட நான் வந்துட்டு எதையே பார்க்கல. வேற மாதிரி இருக்க போகுது. மக்களே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பட் 1 மக்களே. இந்த பட் 1லேயே வந்துட்டு வேற மாதிரி வந்து ட்விஸ்ட் வந்து உடஞ்சிருக்கு. ரெண்டு பேரும் ஒரே ஆள் தானா மக்களே. பிருத்திவிராஜ் சாரோட ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிக்கிலா விமல். அதே மாதிரி வந்துட்டு பெசில் ஜோசஃபோட எக்ஸ் கேர்ள்ஃப்ரெண்டும் வந்துட்டு நிக்கிலா விமல் தான் மக்களே. ரெண்டு பேரும் ஒரு ஆள் தான் மக்களே. இது வேற மாதிரி ட்விஸ்ட்டு, இதை எதிரே பார்க்கல. நான் நினச்சேன் வந்துட்டு ரெண்டு பேரும் வேற ஆளாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ரெண்டு பேரும் ஒரே ஆள். இது எப்படி என்ன நடக்க போகுது தெரியல. அவர் வந்துட்டு அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு வருவார். இப்போ இவங்களை பார்ப்பாங்க, என்ன நடக்க போகுது தெரியல மக்களே. என்ன மாதிரி சம்பவம் இருக்க போகுதுன்னு கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும் மக்களே. அடுத்தடுத்த பாட்டு வந்து சீக்கிரம் வரும். இந்த பாட்டு நான் இதோட முடிச்சுக்கலாம், ரொம்பலாம் இழுக்க வேணாம் மக்களே. அதனால் இதோட நான் முடிச்சுக்கலாம் மக்களே. விபின் தாஸ் சார் வந்துட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட்டை வந்துட்டு வேற மாதிரி வந்து பண்ணுவார். ஏன்னா வந்துட்டு அவரோட முந்தைய படம் வந்துட்டு ஜெய 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 அந்த படத்துலேயும் வந்துட்டு தரமான ட்விஸ்ட் இருக்கும், வேற மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு தரமான ட்விஸ்ட் வந்து உடஞ்சிருக்கு, வேற மாதிரி மக்கள். நான் எதிரியே பார்க்கல மக்கள், ரெண்டு பேரும் ஒரே ஆளுன்னு. எனக்கு செம்ம ஃபன்னாக இருக்கு. ஏன்னா வந்துட்டு இவர் வந்துட்டு இவங்க பற்றி வந்துட்டு பெசில் ஜோசப் வந்துட்டு அண்ணியை வந்துட்டு பிருத்திவிராஜ் சார் கூட வந்து சேர்த்து வைக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறாரு பெசில் ஜோசப்.
அதே மாதிரி பற்றி சார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெஸ்ஸல் ஜோசப் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மறக்கிறதுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ எரிக்க சொல்கிறாங்க. அதை எரிச்சிட்டாரு. இங்கே வந்துட்டு இவர் வந்து வால்பேப்பரை வந்து செட் பண்ணிட்டாரு. என்ன நடக்க போகுது தெரியல வாக்கிலே, வேற மாதிரி இருக்க போகுது. அர்ஜிராஸரோட அந்த கேரக்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் வந்துட்டு குழந்தை மாதிரி ஒரு கேரக்டரா, ஆனால் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை மக்களே. நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் கோவம் வந்தால் என்ன பண்ணுவார், வேகமாக ஒரு அரை விட்டு இருப்பாருங்க. அதுதான் அவரோட கேரக்டர். என்ன நடக்க தெரியல. இவங்க 2 பேரும் அவ்வளோ பாசமாக இருக்காங்க. இந்த டிஸ்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த பாட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. வேற லெவல் மியூசிக்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் மக்களே. இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இந்த ரியாக்ஷன். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்று நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் வரப்போது. வெயிட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மாய் மக்களே.